key components நேற்று பார்த்ததுல வந்து பிட்டிங், எஸ்டிமேட்டட் கிளிக் த்ரூ ரேட், ஆட் குவாலிட்டி. ஸோ பிட்டிங்கிறது டெய்லி பட்ஜெட், அதை பேஸ் பண்ணி அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது பேஸ் பண்ணி, கிளிக் த்ரூ ரேட்ல எத்தனை பேர் அந்த ஆடை கிளிக் பண்ணுவாங்கன்னு ஒரு எஸ்டிமேட் பண்றாங்க. ஆட் குவாலிட்டினா ஃபீட்பேக், ஆட் காப்பி, கிளாரிட்டி, கிரியேட்டிவ் இமேஜஸ் பேஸ் பண்ணி இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எவ்ரி ஆட் என்டர்ஸ் லேர்னிங் ஃபேஸ். எப்போ நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணாலும் அது வந்து படிக்கிற ஃபேஸுக்கு போகும். அதாவது என்னன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். 50 லீடு நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது எக்ஸிட் ஆகிடும். 50 லீட் நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லேர்னிங் ஃபேஸை விட்டுட்டு வெளியில வந்துடும். ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் ஒரு ரியல் டைமா ஒரு ஆட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் அப்படின்னா ஸ்லோ லேர்னிங். நீங்க பட்ஜெட் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியா கொடுக்குறப்ப என்னன்னா ஸ்லோவா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நம்ம கம்மிங்கிறது மெட்டா சொல்லாது, இது கம்மி இது அதிகம்லாம் சொல்லாது. சில இதுக்கு வந்து மினிமம் இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லும். பல இதுக்கு வந்து அது எதுவும் சொல்லாது. பட் நம்ம இன்னைக்கு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 500 கம்மின்னு சொன்னாவே இல்ல ஆவரேஜா 1000 2000 இப்படி பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம 200 300 இப்படி எல்லாம் போடுறப்ப என்னன்னா ஸ்லோவா லேர்ன் பண்ணிப்போம். ஏன்னா அதுக்கு நிறைய இடத்துல கொண்டு போய் காமிக்க முடியாது. ஆடை கொண்டு போய் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட் பத்தாது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு லீடே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங்க்கு நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு நம்ம ஒரு லீடை ஜென்ரேட் பண்றோம்னா மெட்டால மினிமம் ஆவரேஜா 100 rupees அப்படிங்கிறது வருது. 150 போகுது, 120 போகுது, 100 போகுது. இதுல நல்லா நம்ம ஆப்டிமைஸ் பண்றோம். அந்த ஆட் குவாலிட்டி, எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட், பிட்டிங் இது எல்லாமே நம்ம ஆப்டிமைஸ். கொஞ்ச நாள் ஆட் ரன் ஆனதுக்கு அப்புறம் சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண we can bring it to 80. ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். அதுக்கு 18 நீங்க வச்சுக்கணும். 100 அப்படிங்கறது ஆவரேஜா வச்சுக்கோங்க கோர்சஸ்க்கு. 18 வச்சுக்கோங்க. இந்த 100 எப்படி வருது? இதே சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 rupees 20 rupeesக்கும் வரும். ஸோ அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அல்காரிதம் நம்மளோட கண்டென்ட்டை படிச்சு பார்க்குது. ஆடுக்கு நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, நீங்க ஆடு எல்லாமே எதுன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதையும் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சது. ஃபேஸ்புக்ல ஒரு ஆட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்பான்சர்னு பார்த்துருப்பீங்க. ஆட்ல கிரியேட்டிவ் இமேஜஸா இருக்கட்டும், இல்ல அந்த கண்டென்ட்டா இருக்கட்டும், ஜென்ரலா எந்த ஆட் இருந்தாலும் அதை படிச்சு பார்க்குது. அதை படிச்சு பார்க்குறப்ப இந்த ப்ராடக்ட் காஸ்ட் என்ன அப்படிங்கறத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு ஜென்ரல் எப்படின்னா, இப்ப நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னா எய்தர் ஃபீஸ் ஏதாவது நம்ம போட்டிருப்போம். அதை வச்சு ஓகே ஒரு லீட் நான் எடுத்து கொடுத்தேன்னா இவ்வளவு அவன் ஏர்ன் பண்ண போறான் சக்சஸ் ஆச்சுன்னா அப்படிங்கறத அது கால்குலேட் பண்ணுது. அந்த ஒரு லீட்லயே கன்வெர்ட் ஆகாது. பட் ஒரு லீடு வந்து இவ்வளவு ஒர்த் உள்ளது அப்படிங்கறத கன்வெர்ட். இப்போ நான் 60,000 1 lakh அப்படின்னு கோர்ஸ் ஃபீஸ் நான் போட்டு ஆட் ரன் பண்ணேன்னா அது யோசிக்குது 1 lakh பண்றான். இப்போ கன்வர்ஷன் ரேஷியோன்னு நம்ம சொல்லுவோம். 100 லீடு மெட்டா கொடுக்குது அப்படின்னா நீங்க அதெல்லாம் வந்து நான் இப்போ ஹிண்டா போட்டு விட்டுருங்க. இதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம சொல்றது. 100 லீடு மெட்டா கொடுக்குது அப்படின்னா 1 to 5% கன்வர்ஷன். ஓகே, அவுட் ஆஃப் 100 லீட்ஸ் 1 to 5. ஹலோ, இதுல பேஸ்புக்ல எல்லாம் வந்தீங்கன்னா ஸ்பான்சர் வரும். இப்ப இது வந்து ஸ்பான்சர்னு இருக்குங்களா, இதுல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பெரிய கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
சும்மா ஒரு மேலோட்டமா படிச்சு பாருங்க. இது கீழே வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருங்க. இப்ப நம்மளுக்கு வந்து தெரியறது இவ்வளவுதான் தெரியுது. ஒரு கம்பெனி வந்து ஒரு ஆடை கிரியேட் பண்றாங்க. நம்மளுக்கு வந்து தெரியறது வெறும் இந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு தெரியுது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு கண்டென்ட்டும் ஒரு நம்மளுக்கு ஒரு இமேஜும் தெரியுது. இப்ப இதுல வந்து அந்த ஏஐ படிச்சு பாக்குது. ஓகேங்களா, யூ கேன் ஏர்ன் அட்லீஸ்ட் 50,000 இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் வச்சுட்டு ஒரு லீடு நான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தேன்னா இவங்களுக்கு எவ்வளவு ஒர்த்து, இந்த ப்ராடக்டோட ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க. ஆர் யூ ரெடி டு பிகம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோ? திஸ் ஃப்ரீ கன்சல்டேஷன் ஷோஸ் யூ ஹவு டு பிகம் அ டிஜிட்டல். இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன், திஸ் ஃப்ரீ கன்சல்டேஷன் சொல்லு. அப்ப இந்த ஆட் வந்து ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக கொடுக்குறாங்க. ஆனா ப்ராடக்ட் காஸ்ட் வேற எதாவது இருக்கலாம், இது ஃப்ரீக்காக கொடுக்குறாங்க. அப்ப நீங்க இந்த ஃப்ரீ இதெல்லாம் யூஸ் பண்றீங்க, யூ வில் கெட் ஃப்ரீ ஆஃப்டர் ஜாயினிங் கோர்ஸ். அந்த ஃப்ரீ கிடையாது. இந்த ஆடே வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு வெபினார் நடத்துறேன், ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறேன், அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறேன் அப்படின்னா லீடோட காசு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வந்துடும். ஏன்னா உனக்கு தெரியும் மெட்டாக்கு இந்த லீடு வந்து கன்வெர்ட் பண்றது இல்லை, அவேர்னஸ் தான் கிரியேட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப லீடோட காசு வந்து இதே வந்து பிகம் டிஜிட்டல் மார்க்கெட்டர் இன் 4 months, ஜாயின் எக்ஸ்பர்ட் லெட் ட்ரைனிங், இப்படியெல்லாம் நம்ம போடுறப்ப அதுக்கு ஆவரேஜா நம்ம ஃபீஸ் இதுல மென்ஷன் பண்ணலினாலும் மற்ற அட்வர்டைசர்ஸ் எல்லாம் வைக்கிறத வச்சுட்டு கோயம்புத்தூர்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆவரேஜா இப்ப எங்க போனீங்கனாலும் 30,000 இல்லாம கோர்ஸ் இல்லை, பொதுவாக நான் சொல்றது. அப்ப அது தெரிஞ்சிருக்கும் மினிமம் 30,000 ஆவரேஜா, இல்ல இவங்களுக்கு வந்து அதிகமாவோட போகலாம் அப்படிங்கிறத அப்ப நம்மளோட லேண்டிங் பேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறப்ப எங்கேயாவது ஃப்ரீஸ் ஐடியா கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்கும். நீங்க சிஆர்எம் இந்த மாதிரிலாம் நம்ம கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டேட்டா ஆட்ல வர டேட்டாவெல்லாம் நம்ம சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அதுல கனெக்ட் பண்ணோம்னா அதுல எங்கேயாவது நம்ம ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதை எடுத்து வந்து கண்டுபிடிச்சோம். அப்ப இவங்க 50,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கன்னா நான் 100 ரூபாய் உங்களுக்கு லீட கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அதோட இது. பேக் எண்ட்ல இதெல்லாம் நடக்கும். நீங்க ஃப்ரீயா ஒரு ப்ரோக்ராம் நடத்துறீங்கன்னா 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு லீடு வரும். நீங்க இதே காசு கொடுத்து 30,000 50,000 ஒரு ப்ராடக்ட் காஸ்ட் அப்படின்னா 100 ரூபாய் கூட வரும். அதுல ரொம்ப நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி 1 month 2 months இப்படி ரன் பண்ணி அதோட எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் லீடு காஸ்ட்டை கொஞ்சம் குறைக்கலாம். புரியுதுங்களா? அதனால லீடு காஸ்ட் நான் என்ன பண்ணாலும் 20 ரூபாய்க்கு தான் லீடு எடுப்பேன் அப்படிங்கிறது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ நீங்க ரியல் எஸ்டேட்டுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரியல் எஸ்டேட் ஒரு பிளாட் விற்கிறதுக்கு ஆட் போடுறாங்களா, இந்த பிளாட் வந்து இந்த ஏரியால இவங்க போடுறாங்க அப்படின்னாவே ஒர்த் ஆஃப் சம் லேக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப நான் வந்து 100 லீடு கொடுத்தேன்னா 1 to 5 கன்வெர்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கலாம், 1 to 5% வந்து கன்வெர்ட் ஆகும். அப்ப நான் 100 லீடு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு லீடு இவங்களுக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னாவே எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட்ல மினிமம் 10 lakhs இவங்க ஏர்ன் பண்ண போறாங்க. 10 lakhs ப்ராஃபிட்டா நம்மளுக்கு வராது, அதுல நிறைய செலவுகள் இருக்கும். பட் அந்த ஒர்த் ஆஃப் 10 lakhs அப்படிங்கிறப்ப நான் 100 லீடு கொடுக்க போறேன். அந்த 100 லீடுக்கு ஒரு லீடு 200 ரூபாய் நான் போட்டுக்கிறேன். 20,000 ரூபாய்க்கு நான் சார்ஜ் பண்றேன். அப்ப 20,000 ரூபாய்க்கு நீங்க ஆட் ரன் பண்ணீங்கன்னா 100 லீடு உங்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்து ஒரு லீடு மினிமம் கன்வெர்ட் பண்ணலாம். புரியுது? அப்ப நீங்க 20,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் நீங்க எடுக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு கணக்கு போட்டு அவன் சொல்லுவோம். அதுக்காக நீங்க ப்ராடக்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமா போகுதுன்னா லீட் காஸ்ட் ரொம்ப அதிகமா போகுது. லீடு காஸ்ட் வந்து ஒரு 100ல இருந்து 1000 வரைக்கும் தான் மேக்ஸிமம் இந்தியாவுக்குள்ள நம்ம பண்றது எல்லாமே வரும். நீங்க சேல் அந்த மாதிரி போறப்பதான் இந்த 1000 ரேஞ்சில் வரும். வெறும் லீட் அப்படிங்கிறப்ப இந்த 100 200 300 500 வரைக்கும் மாறிட்டு இருக்கு. சேல் அப்படிங்கிறது ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அமேசான்ல போய் நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா, அப்படியே ஆடை கிளிக் பண்ணி சேல் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு வந்து கொஞ்சம் காசு அதிகமா, அது டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட். நீங்க சும்மா வந்து ஒரு மொபைல் போன் கவர் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்காக சேல் காஸ்ட் அதிகமா போகுது, கவர் காஸ்டோட கம்மியா தான் வரணும். ஸோ அந்த ஏஐ வந்து எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லீடு காஸ்ட். இன்னைக்கு எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ஆவரேஜா 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மெட்டால போகுது. பட் நம்ம வந்து 100 200 300க்குள்ள ரியல் எஸ்டேட்டா இருந்ததுன்னா கோர்ஸா இருந்ததுன்னா 100 to 300க்கு மேல போக விடக்கூடாது. இனிஷியலா போகும், அதை நம்ம போக போக எங்க காசு தேவையெல்லாம் வேஸ்ட் ஆகுது நம்ம எல்லாம் ரிப்போர்ட்டை பார்த்து 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 கண்டுபிடிச்சு குறைக்கணும். ஸோ இதனாலதான் நம்ம கிளைண்ட் எப்பவுமே எடுத்தோன்னு சொல்லணும், எங்களுக்கு 15 நாள்ல இருந்து 1 மாசம் வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு. கிளைண்ட் ஆனா என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஆடு ரன் பண்ணனே 4 லீடு வேணுமாங்க, 4 லீடு கன்வெர்ட் ஆகல அப்படிம்பாங்க. ஸோ 4 லீடுல வி கேனாட் எக்ஸ்பெக்ட் கன்வர்ஷன். நான் 100 லீடு இருந்தால் தான் கன்வர்ஷன். இந்த 100 லீட்ல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 50%, நல்லா புரிஞ்சுக்கணும், அப் டு 50% வந்து ஜங்க் லீட் ஆகும். ஜங்க் லீட்னா நான் என்கொயரி பண்ணல, அவங்க அசாம்ல இருப்பாங்க, நம்ம இங்க கோர்ஸ் சொல்லி கொடுத்துருப்போம், சம்மந்தம் இல்லாம லீடு வரும்.
ஓ அப்படியா, நான் இன்ட்ரெஸ்ட் தான் கூப்பிடுறேன். ஸோ இந்த மாதிரி 50% வந்து அப் டு 50% ஜங்க் லீடா போகும் 100 லீடு. அப்போ ரிமைனிங் 50 தான் நம்ம ஒரு கன்வர்ஷன் எடுக்கணும். இந்த ஜங்க் லீடை நம்ம குறைக்கணும்னா அதனால தான் நம்ம அந்த ஸ்பெஷலைஸ்டா நம்ம மெட்டாட்ல ப்ராக்டிஸ் பண்ண எப்படி இந்த ஜங்க் லீடெல்லாம் குறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆடு ரன் பண்றது ஒரு ஸ்டெப்பு. அந்த ஆடுல ஜங்க் லீடு 50% வரும், அதை எப்படி குறைக்கிறதுங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. இந்த 50ல கன்வெர்ட் ஆகுதாங்கிற வரைக்கும் ட்ராக் பண்ணி போனோம்னா தான் தேர்ட் ஸ்டெப்ல நம்ம சக்சஸ் ஆகும். நம்ம வேலை ஒரு கிளைண்ட் லீடு தான் கேட்டாங்க, லீடை கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகலைன்னா நம்மகிட்ட வரமாட்டாங்க. ஒரு கிளைண்ட் வர்றாங்க, லீடு தான் வேணுங்கிறாங்க, நம்ம லீடை கொடுத்துட்றோம். பட் அங்க கன்வெர்ட் ஆகல. எய்தர் அந்த லீடுனால கன்வெர்ட் ஆகாம இருக்கலாம், குவாலிட்டி சரியில்லைன்னு, இல்ல அந்த சேல்ஸ் பர்சன் சரியில்லாம இருக்கலாம். எய்தர்வே கன்வர்ஷன் ஆகலைன்னா நம்ம கிட்ட திருப்பி வந்து கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம கன்வர்ஷன் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நீங்க ஆப் அண்ட் டெக்னாலஜிக்காக தான் சொல்லுவோம். ஒரு லீட் ஜென்ரேட் பண்றீங்கன்னா அந்த லீடு வந்து கோர்ஸ் ஜாயின் பண்றாங்களா நீங்க ட்ராக் பண்ணணும். ட்ராக்னு நம்மகிட்ட பேசி ஆச்சுங்களா, இது என்னாச்சு, ஃபீட்பேக் என்ன, இப்படி எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வேலை ஆன்லைன்ல உட்காந்து இது பண்ணா மட்டும் பத்தாது. அது கன்வர்ஷன் ஆனாதான் நம்மளுக்கு வேலைங்கிறத நீங்க ஞாபகம். அப்ப அந்த கன்வர்ஷன் ஆகிற வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்றோம். ஸோ அதனாலதான் அந்த லீடு காஸ்ட் அதே கண்டுபிடிச்சிக்குது. ஜங்க் லீடு கண்டிப்பா வரும். அதை எப்படி அவாய்ட் பண்றதுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு இதா வரும். ஸோ கன்வர்ஷன் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் வந்து 1 to 5% அப்படிங்கிறது அவுட் ஆஃப் 100 லீட்ஸ் 1 to out of 100 leads up to 50 may be junk. up to அப்படின்னு நான் போடுறேன். 50மே ஜங்க்னு நான் சொல்லல, up to 50 அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ இது எல்லா பக்கம் இருக்கு. நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட் நம்ம ஒரு ஷீட்டை போட்டுறணும். நீங்க கிளைண்ட்டுக்கு ஜெனரேட் பண்ணி தரணும். இந்த கிளியர் ஷீட்ல வந்து டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணுங்க, எவ்வளவு ஜங்க் லீட் வருது என்னன்னு அதையும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா தான் முடியும். அதனாலதான் நீங்க இன்டராக்ட் பண்ணணும் அந்த சேல்ஸ் டீமோட. லீட் எடுத்து கொடுத்துருவேன். அது ஜங்கா இல்லைன்னா அவங்க தான் சொல்லணும், பேசி பார்த்துட்டு சொல்லணும். அப்போ அவங்களோட நம்ம பேசினாலும் அந்த ஜங்கை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் நீங்க இப்படி வச்சுக்கோங்க. நம்ம மார்க்கெட்டிங்ல இருக்கோம், சேல்ஸ் டீம் வந்து இன்னொரு டீம் இருப்பாங்க. அவங்களோட நம்ம இன்டராக்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும்னா நீங்க சேல்ஸ் டீமோட கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பண்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பட்ஜெட்டை பத்தி சொல்றேன். ஸ்டேபிள் பட்ஜெட் ஹெல்ப்ஸ் ஃபாஸ்டர் ஆப்டிமைசேஷன். ஸோ அதனால ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட் போடுங்க. கிளைண்ட்ட சொல்லணும் இன்னைக்கெல்லாம் இது மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு சடன் சேஞ்சஸ் கன்ஃபியூஸ் அல்காரிதம். சடன் சேஞ்ச் ஆர் சடன் ரைஸ் ஆர் ரெடியூஸ். திடீர்னு அதிகப்படுத்துறீங்க இல்ல திடீர்னு குறைக்கிறீங்கனாலும் அல்காரிதம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ நீங்க 500 rupeesல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து 3000 rupees per day மாத்திரனையும் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. நான் எங்க உடைய காமிப்பேன், யார்கிட்ட காமிப்பேன், எத்தனை பேருக்கு காமிக்குது எல்லாமே. ஸோ அதனால அப்படி எப்பவும் பண்ணாதீங்க. இதெல்லாம் பெஸ்ட் வே ஆஃப் டூயிங். பட்ஜெட்டை ரைஸ் பண்றீங்கன்னா 20% ரைஸ் பண்ணுங்க. இல்ல டபுளுக்கு மேல ரைஸ் பண்ணாதீங்க ஒரே நாள்ல. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ரைஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ அதுக்கு டைம் ஆகும். கிளைண்ட் நிறைய லீடு வேணும்னு கேட்பாங்க. நீங்க ஒரேடியா பண்ணீங்கனாலும் மறுபடியும் அது லீடு வராம தான் போகும், காசு தான் போகும், லீடு வராம போகும். அதனால பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு லோ பட்ஜெட் ஸ்லோ லேர்னிங். நீங்க இது எப்ப லோ பட்ஜெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அல்காரிதம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகட்டும், நம்மளோட ப்ராடக்ட் நம்மளோட இதை வந்து மெட்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப நீங்க ஸ்லோ பட்ஜெட் கொடுங்க. லோ பட்ஜெட் அதாவது எனக்கு லீடெல்லாம் எனக்கு தேவையில்லை, அல்காரிதம் ப்ராக்டிஸ் பண்ணட்டும், கரெக்டான ஆளுல பிடிச்சி எடுத்துட்டு வர வரைக்கும் எனக்கு லீடு வேண்டாம். நான் பெர் டே 100 ரூபா போடுறேன் இல்ல 200 ரூபா போடுறேன் அப்படின்னா அதுக்கான உண்டான ஆளுகள் 1000 பேர்த்துட்டு தான் காமிக்க முடியும்னா அந்த 1000 பேர்த்துட்டு காமிச்சு ஒரு மாசம் நம்ம விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், 30,000 பேர்த்திட்ட காமிச்சிடும். இப்ப அதை லேர்ன் பண்ணிக்கும். இந்த 30,000 பேர்ல யார் லீடு போட்டாங்க, எந்த மாதிரி டைம்ல லீடு போட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஸ்லோவா லேர்ன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்க பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த அல்காரிதம் ஆல்ரெடி நம்ம ஆட் அக்கௌண்ட்ல இருந்து ஸ்டடி பண்ணங்காட்டி ஸ்பீடா உங்களுக்கு வரும். அதனால லோ பட்ஜெட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு லீடெல்லாம் வேண்டாம், லெட் அல்காரிதம் ஸ்டடி, அதுக்கு நான் கொஞ்சம் செலவு பண்றேன். 100 ரூபா நான் பெர் டே போட்டேன் அப்படின்னா 1000 பேர்த்துக்கு கொண்டு போய் காமிக்கிறேன்னா 30 நாளைக்கு 30,000 ரூபாய் நான் செலவு பண்றேன். இந்த 30,000த்துல எனக்கு ஒரு பைசா எனக்கு வரப்போறது இல்லை. பட் அல்காரிதம் அது ரெடி ஆயிடுது. அடுத்த மாசம் வந்து நான் 30,000 60,000 இல்ல 90,000 மாத்துறேன் அப்படின்னா அல்காரிதம் ஆல்ரெடி நல்லா படிச்சு வச்சிருக்கும். இந்த மாதிரி ஆள்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும், இந்த டைம்ல காமிக்கணும், இந்த மொபைல். அப்ப நேரம் அதை போய் டச் பண்ணும்.
நம்மளுக்கு லீடு உடனே வராது, நல்ல லீடாகவும் வராது. ஸோ அப்படி நீங்க பண்றீங்கன்னா லோ பட்ஜெட், இல்லை எனக்கு லீடே வேணும் அப்படின்னா லோ பட்ஜெட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஸ்டேபிள் பட்ஜெட் அதான் நான் சொல்றது, சடன் சேஞ்சஸ் கன்ஃபியூஸா இருக்காது. இதுல வந்து நம்ம ரெண்டு நம்ம சொல்லுவாங்க, வெர்டிகல் ஸ்கேலிங், ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க ஆடு ரன் பண்றதுனால நான் ஆக்சுவலா திருப்பி சொல்றேன், இன்னும் ஆடுக்கு நம்ம போகவே இல்லை, பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ்ல தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பட்ஜெட் கிராஜுவலி. இப்போ நான் ஆடு ரன் பண்ணிட்டு இருக்கேன், லீட் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் என்ன, பட்ஜெட் அதிகப்படுத்த. நான் டெய்லி 200 செலவு பண்றேன், 2 லீடு வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு 10 லீடு வேணும் அப்படின்னா பட்ஜெட்டை அதிகப்படுத்துங்க, இன்டூ 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் உங்களுக்கு லீடு அதிகமாக வரும். ஸோ அதுக்கு பேர் வந்து வெர்டிகல் ஸ்கேலிங். பட்ஜெட்டை அதிகம் பண்ணி லீடை ஜென்ரேட் பண்றது, அதாவது நம்ம கோல் அச்சீவ் பண்றது, அது வெர்டிகல் ஸ்கேலிங். ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னா ஆட் செட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆர் டூப்ளிகேட் ஆட் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆட் செட்டுங்கிறது என்னன்னா, நம்ம ஆட் கிரியேட் பண்ற பார்த்தீங்களா, அதுல ஒன் ஆஃப் த டிவிஷன் தான் வந்து ஆட் செட்னு நான் சொல்லுவோம், அடுத்து வரும். ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை அதை டூப்ளிகேட் பண்ணி வேற ஏதாவது பண்ணாலும் ஓகே. ஒன்று பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்றது, இன்னொன்று வந்து ஆட் செட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட்ஜெட் அப்படியே வச்சுக்கிற கான்செப்ட் தான், எந்த ஆடு நல்லா போகுது அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம பண்றது தான் வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்க எப்பவுமே இந்த இதுக்கு தான் போகணும், வெர்டிகல் ஸ்கேலிங் போகணும். ஹரிசாண்டல் ஸ்கேலிங் போனீங்கன்னா டூப்ளிகேட் ஆட் செட் போயிக்கலாம். ஒன்னே வந்து கிராஜுவலிங்கிற மீனிங் கொடுத்துக்கணும், 20%, 20%. கிரியேட்டிவ். ஸோ கிரியேட்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் இமேஜை பார்த்து ஓகேன்னா தான் அடுத்து கண்டென்ட் படிப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு ஆடை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய கண்டென்ட் வந்து படிக்கிறது பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க யாரும். இருக்கு இப்போ இது கூகுள்ல அவங்களே ஒரு ஆட் கொடுக்குறாங்க, மெட்டால வந்து நல்லா பாருங்க, கூகுள் ஆட்ஸ் இன் மெட்டா. ஸோ இங்க என்ன பண்றாங்க, யூஸ் கூகுள் அண்ட் யூடியூப் ஆட்ஸ் டு கனெக்ட் வித் மில்லியன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் கஸ்டமர். அவ்வளவுதான் கண்டென்ட் பாருங்க, இவ்வளவுதான். வீடியோ போட்டிருக்காங்க, 30 செகண்ட்ஸ் வீடியோ. இது ஆட் ஆன் ஹெட்லைன்ஸ் மாதிரி, இது கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க, சிடிஏ கால் டு. அதாவது இந்த ஆடை நான் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும். இது என்கேஜ்மெண்ட். ஆட்ல 133 பேர் லைக் கொடுத்துருக்காங்க, 2 கமெண்ட், ஒரு ஷேர் தான். இது நல்லா ஆச்சு அப்படின்னா, இந்த இது நல்லா ஆச்சுன்னா இன்னும் ஆடோட காஸ்ட் எல்லாம் நமக்கு குறையும். அதான் கிரியேட்டிவ் அந்த குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆட் குவாலிட்டி, யூசரோட ஃபீட்பேக் வாங்க. அப்ப நிறைய பேர் இந்த ஆடை லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர்த்த அவன் ஈஸியா கொண்டு போய் காமிக்க முடியும். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஆளு, அப்ப ஈஸி வேலை நம்ம கொடுத்தோம்னால காஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு குறையும். ஸோ அதனால வந்து இப்ப இந்த ஆடை பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமானது கண்டென்ட். அடுத்து இது வீடியோ ஆர் இமேஜ் அப்படிங்கிறது சிடிஏ, இது ஆடோட ஹெட்லைன்ஸ் சொல்லுவோம், இது என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இந்த 3 இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா ஹைட் ஆட், ரிப்போர்ட் ஆட், இன்ட்ரெஸ்டட், நாட் இன்ட்ரெஸ்டட், சேவ் வீடியோ, காப்பி லிங்க், இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஹைட் ஆட்னா இந்த ஆடை நம்ம மறைக்கிறது, நம்மளோட டைம்லைன்ல இருந்து மறைக்கிறது. ரிப்போர்ட் ஆட்னா எனக்கு இதை பிடிக்கல, இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஹராஸ்மெண்ட் இருக்கு, ஏதாவது நீங்க பண்றதுன்னா என்ன அப்படிங்கிறது ரிப்போர்ட் என்ன இதுல ரிப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது நீங்க பண்ணலாம். ஸோ நம்ம ஆட் கிரியேட் பண்றப்ப நிறைய பேர் கூகுள், ஸோ நிறைய பேர் இப்படி ரிப்போர்ட் இதெல்லாம் பண்ணாங்கன்னா நம்மளோட ஆடு குவாலிட்டி குறையுதுன்னு, யாரும் பிடிக்கல, ஆட் ஏதோ தப்பு இருக்குது, இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாமே இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒருத்தர் நம்மளோட காம்படிட்டர், அவருக்கு ஆட் நல்லா குறைவா ஒரு காசு, நம்மளுக்கு அதிகமா இருக்குதுன்னா நம்மளுக்கு ஏதாவது ரிப்போர்ட், ஒரு வேர்டோ ஏதாவது யாரையாச்சும் நிறைய பேர் ஹர்ட் பண்ணுது அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு இந்த மாதிரி காஸ்ட் இதெல்லாமே அதிகம் பண்ணி விடும். ஸோ அதனால இதெல்லாம் பேக் எண்ட்ல ஒரு இதெல்லாம் நடக்குது. இன்ட்ரெஸ்டட், நான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு சிமிலர் ஆட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஃபேஸ்புக் காமிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு கூகுள் ஆட் மாதிரி ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா கூகுள் மாதிரி வேற யார் இருக்காங்களோ கொண்டு வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஏன்னா சம்டைம்ஸ் வேணும், நீங்க எதுக்கு அப்படின்னா இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
நிறைய ரியல் எஸ்டேட்டை லைக் பண்ணுவேன். இதை இங்கே போய் லைக் பண்ணுவேன், இல்லை இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டட்னு நான் கொடுப்பேன். கொடுத்ததுனால என்ன ஆகும்னா எனக்கு நிறைய ரியல் எஸ்டேட் ஆட் வராது. அப்ப அதையெல்லாம் பாக்குறப்ப நான் ரன் பண்ற ரியல் எஸ்டேட் ஆடோட எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டட் கொடுத்தீங்கனாலும் அது ஒர்க் ஆகி உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்ப கிரியேட்டிவ்ங்கிறப்ப இது வீடியோ போட்டாங்க, இன்னொரு ஆட் பார்க்கலாம். ஸ்பான்சர். இப்ப சீமோர் எப்பவுமே ஒரு லைன் இல்ல 2 லைன் மேல போச்சுன்னா அதிகமா வந்துடும். வீரபாண்டியில் உங்கள் கனவு வில்லா மனைகள் தமிழ்ல போட்டிருக்காங்க பாருங்க. விலைகள் வெறும் இவ்வளவு, ஜோதிபுரத்துல இருந்து 2 கிலோமீட்டர், சட்டப்பூர்வ ஆவணங்கள். இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளோட ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், நம்மளோட கோல் என்ன, அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ கண்டென்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இதையெல்லாம் வச்சுதான் அந்த மெட்டா வந்து புரிஞ்சுக்குது. ஓகே, இவங்க வந்து பிளாட் விற்கிறாங்க, இந்த பிளாட்டோட விலை 8 lakhs இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜோதிபுரத்துல இருந்து 2 கிலோமீட்டர். அப்ப ஜோதிபுரங்கிறது எந்த மாதிரி ஏரியா, அப்ப அதுல ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நான் காமிக்கணும். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாமே அது என்ன மாதிரி படிச்சுக்கலாம், இது எல்லாமே இதை படிச்சுக்கலாம். இதில் இருக்கிறதையும் படிக்குது, இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் அது படிக்குது. ஸோ இதையும் படிச்சு பார்த்துட்டு இது வந்து இப்போ கெட் ஆஃபர் அப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ கெட் ஆஃபர் நான் கிளிக் பண்றேன். என்ன நடக்குது, என்ன பண்ணுது, பர்பஸ் என்னை கொஸ்டின் கேட்குது. பர்பஸ் ஆஃப் யுவர் பிளாட் பர்ச்சேஸ், நீ வாங்குவதன் நோக்கம் என்ன? டு பில்ட் அ ஹவுஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்? இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி எடுக்கிறது. என்னோட ஃபேஸ்புக்ல என்ன இருக்கோ அது என்னோட ப்ரௌசர்ல நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கணும் அதை பேஸ் பண்ணி அதுவே எடுக்கும். நீங்க மாத்துறதுனா மாத்திக்கலாம், இல்லாட்டி அந்த ப்ரௌசரோ குக்கீஸ்லயோ பேஸ் பண்ணி அதை ஏதோ ஒரு நம்பரை அதை எடுத்துருது. இதை நான் கண்டினியூ கொடுத்தேன்னா எனக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னோட டீட்டெயில்ஸ் போயிடும். இதுதான் லீட் ஜென்ரேஷன் ஆட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார்ம் மூலமா கலெக்ட் பண்றது. ஒரு ஆட் வரும், அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும், ஃபார்ம்ல டீட்டெயில்ஸ் போகும். இந்த ஃபார்ம் இன்னும் கண்டினியூ ஆகலாம், அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், 2 கொஸ்டின். நான் கொடுக்கல, எனக்கு கொஸ்டின் கேட்டது இப்போ கேட்கலன்னா என்னோட லீட் அங்கே போயிடும். ஒருவேளை நான் செக் பண்ணி பார்க்கறேன்னா கண்டினியூ கொடுத்து பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் கொடுத்து பாருங்க எங்க போகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம் லீட். அப்போ ஒருத்தரோட இமெயில் ஐடி, ஒருத்தரோட ஃபோன் நம்பர், இது ஜி ஸ்கொயர் தான் நினைக்கிறேன் இந்த ஆடு. நியூ பிளாட்ஸ் இன் கோயம்புத்தூர் போட்டேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேனல் பார்ட்னர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஆடு ரன் பண்ணி லீட் எடுத்து வித்து கொடுத்தா ஒரு கமிஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த கிரியேட்டிவ் பார்த்தது உங்களுக்கு என்ன அட்ராக்ட் பண்ணும். ரொம்ப டெக்ஸ்ட் கொடுக்கக்கூடாது. நீங்க கிரியேட்டிவ்ல புரிஞ்சுக்கோங்க, 20% தான் டெக்ஸ்ட் இருக்கணும், 80% இமேஜ் தான். நம்பிக்கையின் கோட்டையான உங்கள் புதிய வீடு, இவ்வளவு இதுல. அப்ப எனக்கு என்னன்னா இந்த பட்ஜெட் இருக்கிறவங்க மட்டும் என்கிட்ட வாங்கணும், அவங்களுக்கு கிளியர் சொல்லிடணும். மினிமம் ஒரு சென்ட் 8 லட்சம். நீங்க 2 லட்சத்துக்கு சென்ட் 8 பாருங்க, இதை கிளிக்கே பண்ணாதீங்க. ஆனாலும் என்ன ஆகும்னா கிளிக் பண்ணிட்டு சென்ட் 2 லட்சத்துக்கு எதிர்பார்க்கிறவங்களும் இருப்பாங்க. பட் நம்ம ஓரளவு ஃபில்டர் பண்றதுக்கு தான் அதான் நம்ம சொல்றது. நீங்க அந்த ஜங்க் லீடை குறைக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா ஓரளவு குறைக்க. விலையை போட்டா என்ன எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம காம்படிட்டருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு போடுறதுனால நிறைய ஜங்க் லீட் வரும். இப்போ ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த படிச்சு பார்த்துட்டு பண்றவங்க 8 லட்சமா, அப்ப 4 சென்ட் நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வராதுப்பா, வேண்டாம்னு விட்டுறலாம். எங்கிருந்து எவ்வளவு தூரம் இதெல்லாம் போட்டீங்கன்னா இது நம்மளுக்கு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதே தெளிவுபடுத்தி. அவன் பாரு உள்ள போனான்னு என்ன வாங்குறான், நீங்க எதுக்கு வாங்குறீங்க, அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. நம்மளுக்கு வர லீடெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வருது, அப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்கணும், ஏதாவது பேசணும் அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. ஸோ இதுதான் சிடிஏ. இது வந்து ஹெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல போனோம்னா கிரியேட்டிவ்ஸ் இருக்கும்.
ஸோ கிரியேட்டிவ் ஒரு இமேஜ் வைக்க வேண்டாம், மல்டிபிள் இமேஜஸ், அதாவது ஒரே ஆட்ல கிடையாது, மல்டிபிள் ஆட் கிரியேட் பண்ண சொல்றாங்க. மல்டிபிள் ஆட் கிரியேட்டிவ் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நீங்க எப்படி ஆட் கிரியேட் பண்ணலாம்னா, அந்த ஸ்ட்ரக்சர் வர்றப்போ உங்களுக்கு தெரியும். கேம்பெயின், ஆட் செட், ஆட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மல்டிபிள் ஆட் அப்படிங்கிறப்ப ஒரு 5 ஆட் 10 ஆட் நம்ம கிரியேட் பண்றது. அதுல எது பெஸ்டா போதோ அப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிற மாதிரி. ஸோ அதான் வந்து கிரியேட்டிவ் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு இருக்கும். ஸோ 5 to 10 அப்படியெல்லாம் வைக்கலாம். மோர் நம்பர் ஆஃப் கிரியேட்டர் தான் அது நல்லா புரிஞ்சுக்கும். எந்த கிரியேட்டிவ் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, நிறைய எது கிளிக் பண்றாங்கன்ட்டு ஐஐ புரிஞ்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகும். எடுத்தோன்னே ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு அதை மட்டுமே ட்ரை பண்றதுக்கு 4-5 இமேஜ் கொடுத்து எது உங்களுக்கு பிடிக்குதோ அதுல இருந்து அதை மட்டும் நம்ம வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். எப்பவுமே டெஸ்ட் பண்ணணும். இமேஜ் நல்லா போதா, வீடியோஸ் போதா, ரீல்ஸ் நல்லா எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ கூகுள்ல எடுப்பா நம்ம பார்த்தோம், அதுல வந்து சரியா போகல அப்படின்னா அவங்க யோசிப்பாங்க, சரி ஓகே நம்மளுக்கு வந்து வீடியோ அப்படிங்கிறதே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்ல காஸ்ட் வைஸும் மாறுறதுக்கு அது எல்லாமே ஆமா ஆமா. இப்ப இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பொறுத்த அளவுக்கு ரீல்ஸ் தான் அதிகமா பார்ப்பாங்க. இமேஜஸ் வந்து பெருசா எஃபெக்ட் இருக்காது. அதுல அதுக்காக காஸ்ட் குறையுங்கிறது கண்டிப்பா குறையும். அதான் அவன் நிறைய பேருக்கு காமிச்சு என்கேஜ்மெண்ட் அதிகமா ஆறாங்கன்னா காஸ்ட் குறையும். ஒரு 10 பேர்த்திட்ட காமிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா காஸ்ட் அதிகமாகும். நான் 1000 பேர்த்துல உங்க ஆடை காமிக்கலன்னா எனக்கு காஸ்ட் குறையும். 10 பேர்த்துல நான் 10 லீடு மேக்ஸிமம் எடுத்தா 10 லீடு தான் எடுக்க முடியும். ஆனா 1000 பேர்த்துல என்னால 100 லீடு எடுக்க முடியும், 200 லீடு. அப்ப என்னோட அப்ஜெக்டிவ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்றது அந்த 1000 பேர்த்துல. அந்த 1000 பேர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லா வரும். அதனாலதான் இந்த 1000 பேர்த்துக்கு வந்து நம்ம ஃபேர் ஆகிற மாதிரி, அதாவது இப்ப சொல்லணும்னா இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் எப்பவுமே அதிகமா இருக்கும். மேபி அது வர்றப்ப சொல்றேன், இருந்தாலும் இப்ப எழுதிடுறேன். ஆடியன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 lakh மினிமம் இருக்கணும். நீ எந்த ஒரு ஆட் நீங்க கிரியேட் பண்ணாலும் 2 lakh மினிமம் ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா காஸ்ட்ல இருந்து எல்லாமே குறையிற மாதிரி இருக்கும். 2 lakhs கம்மியா இருக்கிறப்ப அவன் கொண்டு போய் காமிக்கிறதே கம்மியான ஆள்கிட்ட காமிக்கிறதுனால ஆடோட காஸ்ட் அதிகமாகும். புரிஞ்சுக்கல. இப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சிம்பிள் லாஜிக், ஆடோட காஸ்ட் எப்படி வரும்? நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து டெய்லி 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஒரு ஃபுட்டோட காஸ்ட் வந்து 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. அப்ப 100 பேர் வந்து டெய்லி சாப்பிட்டாதான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரும். 1000 ரூபாய் பட்ஜெட்ல 100 பேர் சாப்பிடணும். உங்களுக்கு இருக்கிறதே 100 பேர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியால. அதுல 100 பேருமே வரமாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஒரு 50 பேர் தான் சாப்பிடுவாங்க, இப்படி ஆகும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு டெய்லி நஷ்டமாயிட்டு இருக்கும். 50,000 நஷ்டம் இருப்ப உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும், உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அதிகமாகும். உங்களுக்கு அந்த ஏரியால வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல 100 பேர்த்த சாப்பிட வைக்கிறது நம்மளால கொஞ்சம் ஈஸி. அப்ப காஸ்ட் வந்து நம்மளுக்கு குறையும். அதே தான் இங்கேயும் ஃபேஸ்புக்கும் நம்மளோட ஆடை காமிக்கிறப்ப ஆடியன்ஸ் சைஸ் கம்மியா இருந்ததுன்னா காஸ்ட் அதிகமாகும். ஆடியன்ஸ் சைஸ் நிறைய இருக்குன்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு, கொண்டே எங்க வேணாலும் காமிக்கலாம். ஸோ அதனால ஆடியன்ஸ் சைஸ் வச்சிருக்கான், அவன் நிறைய தான் வச்சிருப்பாங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த ஏஜ், இந்த லொகேஷன், இந்த இதெல்லாம் பண்ணாதான் அந்த ஆடியன்ஸ் சைஸ் குறையும். ஸோ அதனால 2 lakh வந்துங்கிறது மினிமமா நம்ம வச்சுக்கணும். காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஆட் ரன் பண்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சேஞ்சிங் ஆட்ஸ் டூ ஃப்ரீக்வென்ட்லி. அடிக்கொருக்கா ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஹியூமன் நேச்சர்னு வச்சுக்கோங்க. நம்மளே காசு போடுறோம், என்னோட ஆட் ரிசல்ட்டே வரல, இதை மாத்து, டெக்ஸ்ட்டை மாத்தி பார்க்கலாமா, இமேஜை மாத்தலாமா, லொகேஷன் மாத்தலாமா, ஏதோ ஒன்று வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதை வந்து பண்ணக்கூடாது. ஒரு 3 நாள் தப்பாவே போனாலும் வாட்ச் பண்ணுங்க, அப்புறம் நீங்க மாத்துங்க. மேஜர் மிஸ்டேக் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தப்புன்னா மாத்திருங்க உடனே. வராதனால இதை மாத்தலாமா அதை மாத்தலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டுருங்க. அது அல்காரிதம் கொஞ்சம் அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம மாத்தப்போம். ராங் அப்ஜெக்டிவ் செலக்ஷன். நம்ம லீட் அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள அப்ஜெக்டிவ் கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுல ஏதாவது தப்பானதெல்லாம் செலக்ட் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு வந்து லீடோ இல்ல சேல்ஸோ எதுவும் நடக்காம கூட போகும். அப்ஜெக்டிவ் செலக்ஷன் இது மோஸ்ட்லி இது கம்மியா தான் இருக்கும். எல்லாருமே அப்ஜெக்டிவ் ஓரளவு கரெக்டா வச்சிருவாங்க. இது வந்து அடிக்கொருக்கா பண்ணிட்டே இருப்பாங்க.
டூ மெனி ஆட் செட்ஸ் இன் லோ பட்ஜெட். நீங்க பட்ஜெட்டே லோவா வைக்கிறப்ப அதுக்கு கீழே ஆட் செட், அதாவது நான் அடுத்த கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். கேம்பெயின் ஆட் செட் ஆட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க ஒரு தடவை காமிச்சோம்னா இது வர கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இங்க தான் அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். ஆட் அக்கௌண்ட் ஐடி, இது டாப் லெவல். இதுக்கு கீழே கேம்பெயின்ஸ் இருக்கும். கேம்பெயினுக்கு கீழே ஆட் செட், ஆட் செட்டுக்கு கீழே ஆட். இந்த சிம்பிள் ஸ்ட்ரக்சர். மெட்டா ஆட்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட். இங்கதான் பில்லிங், ரீசார்ஜ் எல்லாமே பண்ணுவோம். ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. நீங்க ஸ்ரீதேவி சில்ஸ்க்கும் போத்தீஸ்க்கும் ஒரே ஆட் அக்கௌண்ட் வச்சு ரன் பண்ணக்கூடாது. அவங்க காசு மட்டும் கொடுத்துருவாங்க. அதனால நம்ம ஒரே ஆட் அக்கௌண்ட்ல ரெண்டே ரன் பண்ணக்கூடாது. ஸ்ரீதேவி சில்ஸா அதுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, போத்தீஸா அதுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட். அந்த மாதிரி கிளைண்ட்டை பேஸ் பண்ணியோ கம்பெனி பேஸ் பண்ணியோ நீங்க ஒன்று வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆட் அக்கௌண்ட்டு கீழே கேம்பெயின் வரும். கேம்பெயினுக்கு கீழே ஆட் செட், ஆட் செட்டுக்கு கீழே ஆட். ஸோ ஒரு ஆட் அக்கௌண்ட்டுக்கு கீழே மல்டிபிள் கேம்பெயின் பண்ணலாம். இது ஒரு கேம்பெயின் பண்ணலாம், பைத்தான் கொண்டு, ஜாவா கொண்டு, ஒவ்வொரு கேம்பெயின் பண்ணலாம். ஒவ்வொரு கேம்பெயினுக்குள்ளேயும் மல்டிபிள் ஆட் செட்ஸ் இருக்கலாம். ஆட் செட்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, அதில் வர சில ஆப்ஷன்ஸ். ஆட் செட்ல நம்ம லொகேஷன் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுவோம். ஆட்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ், அந்த இன்ஸ்டன்ட் ஃபார்மா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ற ஒரு இடம். ஸோ அதனால ஒரு கேம்பெயினுக்கு கீழே மல்டிபிள் ஆட்ஸ் இருக்கலாம். இப்போ பைத்தான் நீங்க வச்சுக்கீங்கன்னா பைத்தான் வித் ஜாப், பைத்தான் வித்தவுட் ஜாப், பைத்தான் வித் இன்டர்ன்ஷிப், இந்த மாதிரி ஆட் செட் வச்சுக்கணும். அப்போ ஒரு பட்ஜெட்டே நீங்க 4 ஆட் செட் வச்சீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அதிகமாக வேணும். கம்மியான பட்ஜெட்ல நம்பர் ஆஃப் ஆட் செட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து நான் சொல்லுவேன். டூ மெனி ஆட் செட்ஸ் இன் லோ பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்கு. இது போக இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது. அதை நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். இப்போ உங்களோட கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லி இது பண்றேன். Ad structure. So ads manager.facebook.com. இது வந்து ad account. Campaign. Ad set. Ads. இது 4 ஸ்டெப் தான். இது பிக்சடா இருந்துரும் மோஸ்ட்லி. இது மட்டும் தான் நம்ம மாத்திட்டே. இந்த ஸ்டெப் நம்ம கிரியேட் பண்ணாலே ஆட் கிரியேட் பண்ண மாதிரி இதுக்குள்ள தான் அத்தனை இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க வர்றப்ப உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆட் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்றோம். இந்த அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம்? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்குறோம்? மெட்டா பிஸ்னஸ் சூட்னு ஒன்று பார்த்த ஞாபகம் இருக்கா? அடுத்தது business.facebook.com. இது ரெண்டுல என்னென்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, யாருக்கு சொல்ல முடியுமா? மெட்டா பிசினஸ் சூட்ல என்ன நடக்கும்? நம்ம ஒரு ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் சேமா யூஸ் பண்ணி சேமா நம்ம போஸ்ட் பண்ண முடியும். அது வந்து மெட்டா யூஸ் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ண போகிறது போஸ்ட் பண்ணி நம்ம அதில் போஸ்ட் பண்ணிக்கிறது மெட்டா பிசினஸ் சூட். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப் இப்போ வந்துருச்சு. அதுல நம்ம போஸ்ட் பண்றது, ஸ்கெடியூல் பண்றது, அதோட இன்பாக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து படிக்கிறது எல்லாமே மெட்டா பிசினஸ் சூட். இந்த business.facebook.com இதுல என்ன நடக்கும்? ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த பிசினஸ் டாட்டா ஒரு பிசினஸ் போர்ட்போலியோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துக்கு இருக்காது. இந்த போலியோக்குள்ள என்ன இருக்கும்? ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா அது நம்ம பர்சனல் யூஸ் பண்ணுவோம். இப்போ பிஸ்னஸ் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். பேஜ் கிரியேட் பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேஜ் நம்ம போஸ்ட் பண்ணுறது, நம்ம அதில் வந்து நம்ம நம்ம செலக்டான போஸ்ட்லாம் பண்ணுவோம். அது வந்து நம்ம பிஸ்னஸ் போஸ்ட் பண்ணுவோம். அது வந்து நம்ம இன்ஸ்டா, ஃபேஸ்புக் ரெண்டுமே அதில் இருக்குது. இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட மறுபடியும் பிஸ்னஸ் சூட்டுக்கு தான் வர்றோம். போர்ட்ஃபோலியோவில் வேற என்ன நடக்கும்? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்கோர்ஸ் அதுலேயும் வரும். போர்ட்ஃபோலியோ விக்னேஷ்
காமராஜ். ஆன்லைன்ல யாராச்சும் சொல்ல முடியுமா பிசினஸ் போர்ட்போலியோல என்ன பண்ணுவோம்ட்டு? பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து இல்ல அந்த ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? அசட் அப்படின்ட்டு அசெட்ஸ் ஞாபகம் இருக்கு. எல்லாமே போடுறது. இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, இது எல்லாத்தையுமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிறதான். ஏன்னா அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி அப்படி வச்சிருக்காங்க. அவங்களோட இதை அப்பப்போ மாத்திட்டு வர்றது. ஒரே ஏன்னா இது ஒன்றும் பெரிய இதில்லை. இதுக்கு தனியா கொடுத்து இதுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ரெண்டுக்கும் நான் மறுபடியும் ஒரு தடவை காமிக்கிறேன். business.facebook.com போங்க. அங்கிருந்தே மெட்டா பிசினஸ் சூட்டுக்கும் போய்க்கலாம். ஸோ இது போனீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணீங்கன்னா மெட்டா பிசினஸ் சூட். இதுல இங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய போர்ட்போலியோன்னு நம்ம சொல்லுவோம். எதை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது சம்பந்தமான வரும். இப்போ நான் ஆப் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்போ நான் ஆப் இன் பேஜ் நான் செலக்ட் பண்ணேன்னா 2 பிசினஸ் அசெட்ஸ் இருக்கு. ஆப்பினோடது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுலயே கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா இதுதான் அந்த பிசினஸ் போர்ட்போலியோக்குள்ள வர்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த போர்ட்போலியோக்குள்ள என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆக்சஸ் கொடுக்கறது எல்லாத்தையும் குரூப் பண்றோம். ஒரு இடத்துல வச்சு நம்ம குரூப் பண்றோம் எல்லாத்தையுமே. அசெட்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்றோம். மெட்டா பிசினஸ் சூட்ல 2 குரூப் பண்றோம், 3 குரூப் பண்றோம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். இங்க வந்து என்ன அப்படின்னா அதே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தான். பட் யாருக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்கலாம்? வெளியில் இருக்கிற ஆளுக்கு. மெட்டா பிசினஸ் சூட்ல நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. வெளியில் இருக்கிற ஆளுக்கு நான் என்னென்னலாம் கொடுக்கலாம்? யூசர் யாரை ஆட் பண்ணலாம்? என்னென்ன அசெட்ஸ் எங்கிட்ட இருக்குது? பேஜஸ் இருக்கு, ஆட் அக்கௌண்ட் இருக்கு, பிசினஸ் அசெட் இருக்கு, ஆப் இருக்கு, கமர்ஷியல் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம். மெட்டா பிசினஸ் சூட்ல ஆட் அக்கௌண்ட் வரும். ஒன்லி ஃபேஸ்புக் அண்ட் பேஜும் இன்ஸ்டாகிராம் மட்டும் வரும். வாட்ஸ்அப் இப்போ வந்துருக்கு. டேட்டா சோர்சஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. ரெக்வஸ்ட், பிராண்ட் சேஃப்டி, டொமைன் வெரிஃபிகேஷன், நம்ம பிசினஸ் சம்பந்தமா எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறது தான் பிசினஸ் போர்ட்போலியோ. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மெட்டா பிசினஸ் சூட் போர்ட்போலியோ மறுபடியும் எல்லாம் ஒண்ணு பண்ண போறோம். ஓகே, முதல்ல வந்து பிசினஸ் போர்ட்போலியோன்னு இருந்தது தான் இப்ப பிசினஸ் மாத்திட்டாங்க. இப்ப கிரியேட் இந்த ஆப்ஷன்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஸோ எடுத்தோடனே பிசினஸ் போர்ட்போலியோ உங்களுக்கு இருக்காது. எடுத்தோடனே என்ன பண்ணுவீங்க? ஃபேஸ்புக்கு நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பேஜ்னு ஒன்று கிரியேட் பண்றீங்க. இன்ஸ்டாகிராம்னு ஒன்று தனியா கிரியேட் பண்றீங்க. ஃபேஸ்புக்குள்ள அக்கௌண்ட்டும் பேஜும் நீங்க கிரியேட் பண்றீங்க. இன்ஸ்டாகிராம் தனியா பண்றீங்க. இது 2ஐயும் சேர்த்துறதுக்கு தான் மெட்டா பிசினஸ் சூட்ல வந்து இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்துடுறீங்க. இப்ப நீங்க பேஜ் இருக்கு, ஆட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும், டேட்டா சோர்சஸ், கேட்டலாக், இந்த மாதிரி நிறைய ஃபேஸ்புக்குள்ள என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ இதுல யாருக்கு என்னென்ன ஆக்சஸ் எல்லாம் நான் கொடுக்கறது, யாருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற இடம் தான் இந்த போர்ட்போலியோன்னு வரும். அப்ப பை டிஃபால்ட் போர்ட்போலியோ இருக்காது, நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்க பிசினஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா business.facebook.com போனீங்கன்னா அந்த இடத்துல கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க தான் அந்த நேம், இமெயில் ஐடி இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். மெயில்ல போய் உள்ள போயிட்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பண்றதுதான் பிசினஸ் போர்ட்போலியோ. ஸோ போர்ட்போலியோல வந்து ஆக்சஸ் கொடுக்குற இது எல்லா இடம். இதுதான் வந்து மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மறுபடியும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். ஆனாலும் திருப்பி திருப்பி நீங்க இதை பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மெட்டா பிசினஸ் அதுக்கு நீங்க கொடுக்கலாம், இல்லையா கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்க முடியாது. பாருங்க நான் காமிக்கிறேன். மெட்டா பிசினஸ் ஆப்பினோட லெட்ஸ் ஆப் இல்ல செட்டிங் போன மாதிரி எந்த இருக்கு பிசினஸ் சூட் செட்டிங்ஸ்ல நான் வந்து நேற்று நானும் எனக்கு காமராஜ் அப்போ தான் பண்ணது தான் பண்ணேன். போர்ட்போலியோ கொடுக்க ஆனா ஒரே ஆக்சஸ் தெரியும். ஒரே ஆக்சஸ் தான். ஒரே ஆக்சஸ் மெட்டா பிசினஸ் சூட்டுக்கும் பிசினஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த செட்டிங்ஸ்ல போய் தான் நீங்க கொடுப்பீங்க. செட்டிங் போனாலே பேஜுக்கு இதுக்கெல்லாம் ஆக்சஸ் வேணும் அப்படிங்க. நீங்க அந்த போர்ட்போலியோக்கு வந்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் சூட் வரும். வேற அசெட் குறிக்க கொடுத்துருவாங்க ஆப் இன் பேஜ்ல. இந்த பிசினஸ் அசெட்னு சொல்லுவோம். அசெட்டை மேனேஜ் பண்றது தான் அந்த போர்ட்போலியோ அப்படிங்க. இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா
ஸோ ஆட் அக்கௌண்ட் கேம்பெயின் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். மெட்டா பிசினஸ் சூட் என்ன பண்ணணும், போர்ட்ஃபோலியோ பண்ணணும். இதுக்குள்ளதான் ஆட் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்றோம். நீங்க ஜென்ரலா ஆட் அக்கௌண்ட் நீங்க பண்ணணும் அப்படின்னா adsmanager.facebook.com இதுக்குள்ள போய்க்கோங்க. இப்போ நான் போறேன், உங்களுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்றேன். adsmanager.facebook.com இது எனக்கு ஆல்ரெடி சில ஆட் எல்லாம் கிரியேட் பண்ணங்காட்டி இங்க வந்துடும். ஃபர்ஸ்டா வந்ததுன்னா உங்களுக்கு கிரியேட் அந்த ஆப்ஷன் அப்படி வரும் உங்களுக்கு. நான் என்ன பண்றேன்னா இன்னொரு இதுல போயிட்டு வேற ஒரு ஃபேஸ்புக்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். adsmanager.facebook ஆட் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்றது adsmanager.facebook.com இங்க போயிட்டு நான் எதுக்குள்ள இப்போ இந்த ஈத்தர் சர்வீசஸ் போல இந்த ஈத்தர் சர்வீசஸ்ல ஒரு பிசினஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நான் பண்றேன். ஆட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ business.facebook.com வரேன். பழைய இது போறதுனால வெறும் business.facebook.com. ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு கிரியேட் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட். இது வந்து மெட்டா பிசினஸ் சூட். இங்க போயிட்டு இங்கே போய் பண்ணலாம். இல்லை ஆட்ஸ் மேனேஜர் ஒன்று பாருங்க, அந்த இடத்துல நான் இங்கே இருப்பாங்க ஆட்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட் வரும். ஆட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஆட் அக்கௌண்ட் காமிக்கும். இப்போ ஒன்று காமிக்குது. இது வந்து எங்க இருக்கு? ஆல்ரெடி நான் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 15,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து லீட் கப்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதோட ஆட் அக்கௌண்ட் தான் காமிக்குது. ஆக்சுவலாக இதை கன்ஃபியூஷன் நானே நிறைய பேஜஸ் அதெல்லாம் முதல்ல கிரியேட் பண்ணது சாம்பிளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நான் ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ப்ரொஃபைல் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா கிரியேட் போர்ட்ஃபோலியோ நான் பண்ணலன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர் சர்வீசஸ் கிரியேட் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஈத்தர் சர்வீசஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நேம் business name ஈத்தர் சர்வீஸ். The business portfolio, bring your Facebook page, Instagram, and the people who work on them together. So Facebook, Instagram, Meta business suite உள்ள கொண்டு வருது. ஆனா அந்த people எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும் தான் போர்ட்ஃபோலியோ. Meta business suiteல ஒருத்தங்க தான் இருப்பாங்க, மற்றவங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. போர்ட்ஃபோலியோ மூலமா தான் அது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாமே ஒரு ஆட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு வந்துடும். இந்த பேஜ் யூஸ் பண்ணி தான் நான் ஆட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணணும்னு வேற யாரையும் ஆட் பண்ணல. இப்போ வந்து என்னன்னா கிரியேட் ஆயிருக்கு செட்டிங்ஸ். இப்போ ஈத்தர் சர்வீசஸ் கீழே ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணேன். பேஜ் மட்டும் தான் இருக்குது ஆக்சுவலா, அதுக்கு ஒரு பிசினஸ் போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணேன். இப்போ அதை பண்ணி இந்த செட்டிங்ஸ்ல வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இதுல வந்து இப்போ இதுல வந்து நான் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுங்கிறது அப்புறம் நம்ம பார்ப்போம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ ஆட் அக்கௌண்ட் நீங்க இருக்கு, இந்த இடத்துல போயும்
ஆட் அப்படின்னு போயிட்டு கிரியேட் ஆட் அக்கௌண்ட் நான் கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் ஆட் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்றது லிமிட் வந்து எல்லாமே ஃபேஸ்புக் பார்த்துக்குவாங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஆட் அக்கௌண்ட் தான் பண்ண முடியும். இன்னும் சில பேருக்கு 3 ஆட் அக்கௌண்ட்டுக்கு அலோவ் பண்ணுவான். அது அலோவ் பண்றது அவங்க இது. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா adsmanager.facebook.com வர்றேன். இந்த இடத்துலயும் போய் நான் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ எனக்கு இதெல்லாம் பழைய ஆட் அக்கௌண்ட் இப்போ காமிக்கிறது. புது ஆட் அக்கௌண்ட் வந்து இருக்குன்னா இங்க சர்வீசஸ் இது போனீங்கன்னா திருப்பி அங்கதான் உங்களுக்கு business.facebookல போய் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆட்ஸ் மேனேஜர் வந்து ஒருவேளை அக்கௌண்ட் இல்லைனாலும் அகைன் business.facebookல தான் நீங்க வருவீங்க. ஸோ இதுதான் இங்க நான் வந்திருக்கேன் business.facebook. இந்த இடத்துல வந்தேன் அப்படின்னா ஆட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணுவோம். ஆட் இது கிரியேட் நியூ ஆட் அக்கௌண்ட், எக்ஸிஸ்டிங் ஆட் அக்கௌண்ட். இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள வேற ஒரு ஆட் அக்கௌண்ட்டையும் நான் கொண்டு வரணும். இதெல்லாம் அட்வான்ஸா போக நீங்க விட்டுருங்க. கிரியேட் நியூ ஆட் அக்கௌண்ட். ஆட் அக்கௌண்ட் நேம் வந்து என்ன அப்படின்னா ஈதர் சர்வீசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. கரன்சி இந்தியன் இருக்கு. ஏன்னா நீங்க பே பண்ற பில்லிங் எல்லாம் பேஸ் பண்ணி வரும். டைம் ஜோனும் நீங்க எந்த சம்பந்தமா ஆட் ரன் பண்றீங்களோ அந்த டைம் ஜோனை கொடுத்துருக்கோம். இல்லாட்டி ரிப்போர்ட்டிங் எல்லாம் தப்பா வந்துட்டு இருக்கும். அதான் தப்பா இல்லை, வேற ஒரு டைம் ஜோனுக்கு நம்மளோட பில்லிங் 24 hours எதுக்காக அந்த டைம் ஜோனுக்கு ஆயிடும். இந்தியாவுக்குள்ள நீங்க ஆட் ரன் பண்ணீங்கன்னா இந்தியன் டைம் ஜோன் எடுத்துக்குவாங்க. நீங்க யூஎஸ் டைம் ஜோன் பை டிஃபால்ட் விட்டுட்டீங்கன்னா அந்த 24 hours அதுல இருந்து ரீசெட் ஆயிடும். அவங்களோட 24 hours 12 to 12 மாதிரி ஆயிடும். இதுல வந்து கொல்கத்தா எங்கேயாவது வருவாங்க, அமெரிக்கா போயிட்டு ரொம்ப ஈஸியா கொடுக்கலாம். எங்க போயிட்டு கொல்கத்தா சென்னை ஏசியா கல்கட்டா. இப்ப இந்த ஆட் அக்கௌண்ட் எதுக்கு கிரியேட் பண்ணணும்னா மை பிசினஸ், என்னோட பிசினஸ்க்காக நான் கிரியேட் பண்ணேன். ஏன்னா இதை டிக்ளேர் பண்ணணும், கிளைண்ட்டுக்காக கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த இதை பண்ணீங்கன்னா once added you can remove the ad account from the business portfolio. Okay, create ஆட் அக்கௌண்ட் எங்க போய் கிரியேட் பண்ண பிசினஸ் போர்ட்ஃபோலியோல வந்துட்டு ஆட் அக்கௌண்ட்னு போயிட்டு பேமெண்ட் இது வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க ஆட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட்ல ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஈதர் சர்வீசஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே போனேன் அப்படின்னா திருப்பி ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். அப்போ நான் போனேன் ஆட்ஸ் மேனேஜர். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஈதர் சர்வீசஸ்க்குள்ள ஒரு ஆட் அக்கௌண்ட் காமிக்கும். இந்த ஈதர் சர்வீசஸ் இதுக்குள்ள ஒரு ஆட் அக்கௌண்ட் 2782 முடியுதுங்களா? அது வேற ஈதர் சர்வீசஸ் 6793 679 அப்போ வேற ஏதோ பார்த்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா இங்கே கேம்பெயின் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் உள்ள வரும். ஈதர் சர்வீசஸ் அந்த 6793 இங்கே கேம்பெயின் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆட் அக்கௌண்ட் நீங்க உள்ள டாக்ஸ் மேனேஜர் போயிட்டீங்கன்னா நிறைய ஆட் அக்கௌண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் இருக்கும். நான் நிறைய அசட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கனால உங்களுக்கு வருது. இல்லை உங்களுக்கு அசட்ஸ் மட்டும் வரும். உள்ள போனீங்கன்னா இந்த ஆட் அக்கௌண்ட் தெரியும். இங்கே வர பிசினஸ் போர்ட்ஃபோலியோ இருக்கும். இந்த இடத்துல பில்லிங். இப்போ நான் இந்த பில்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைண்ட்டுக்கு நான் ரீசார்ஜ் பண்றேன்னா உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். இந்த பில்லிங் வந்து ஆட் பண்றது எல்லாமே இந்த ஈதர் சர்வீசஸ் மட்டும்தான். வேற கிளைண்ட்டுக்கு இல்லாட்டி என்ன ஆகுனா ஒரு கிளைண்ட் எனக்கு எவ்வளவு செலவு பண்ண இது எல்லாமே நம்மளை கேட்டு இருப்பாங்க. ஸோ அதனால பெட்டர் ஃபார் ஒன் கிளைண்ட் யூ கீப் ஒன் ஆட் அக்கௌண்ட். ஆப்பிள் டெக்னாலஜி பொறுத்தவரை நம்மளுக்குள்ளே ஒரே டிவிஷன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இங்க எங்க ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த பில்லிங்ல தான் ப்ராப்ளம் வரும். ஒரு கிளைண்ட் 5000 கொடுத்தம்பாங்க. சேம் 5000 ஆட் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அந்த 5000 சேம் கிளைண்ட்டுக்கு நம்ம ரன் பண்ணுவோம். நம்மளோட ஆடு ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பிளிட் அப்ல கிளைண்ட்டுக்கு கரெக்டா கொடுக்கணும். உங்களுக்கு 3200 போச்சு, எனக்கு 4000 வச்சு டாக்ஸ்ல இருந்து இது எல்லாமே வரும். அதனால உங்களுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் எல்லாமே நீங்க ரன் பண்றீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ரெண்டு வேற கிளைண்ட் தனியா ஆன்சர் பண்ணணும்னா யூ
யூ கோ ஃபார் அ செப்பரேட். பொதுவாக கிளைண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அவங்களவே ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லி நீங்க ஆக்சஸ் மட்டும் வாங்கிக்கலாம். கிளைண்ட்டுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கிளைண்ட்டோட ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா வாங்கி நீங்களே அங்க கிரியேட் பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா யூ வாக் த்ரூ. இல்ல அப்படின்னா இப்ப நீங்க கிரியேட் பண்ண கேட்டு பாத்தீங்களா, ஃபார் யுவர் கிளைண்டான்னு கேட்டுச்சு. அப்ப ஆமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வேற 2 ஆப்ஷன் வரும். அந்த கிளைண்டோட ஐடி ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படி கூட ரன் பண்ணுங்க. எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு ஆட் அக்கௌண்ட் வச்சுங்க. நீங்க நிறைய கிரியேட் பண்ண லிமிட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்ப நாளைக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்க கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால கிளைண்ட்டுக்கு எப்போ ரன் பண்ணாலும் செப்பரேட் ஆட் அக்கௌண்ட் ரன் பண்ணுங்க. இப்போ நான் இப்போ இதெல்லாம் தான் பேமெண்ட் இதெல்லாமே ஆட் பண்ணணும். நீங்க பேமெண்ட் ஆட் பண்றப்ப என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, இந்தியன் ருபீஸ் இதுல வரும். அடுத்து வந்து என்னென்ன டைப் ஆஃப் பேமெண்ட், டெபிட் ஆர் கிரெடிட், யூபிஐ, நெட் பேங்கிங் இதெல்லாம் வந்து வரும். லொகேஷன், டேக்ஸ் இன்ஃபோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் கிளைம் பண்றக்க இன்புட், ஜிஎஸ்டி அது மாதிரி இருந்ததுன்னா பண்ணுங்க. ஸோ இப்போ டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு அப்படின்னா வரும். இல்லை யூபிஐ அப்படின்னா யூபிஐ ஐடி கேட்கும். அவர் அந்த இதை ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த இமேஜ் கியூஆர் கோடை ஷேர் பண்ணி நீங்க பே பண்றதுனால பண்ணிக்கலாம். அதனால சில சமயம் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பேமெண்ட்டுக்குள்ள விடாத யோசிக்கணும். எந்த போஸ்ட் எதுவுமே போடல, என்ன ஆட் அக்கௌண்ட் இது ஸ்பேமா என்ன அப்படிங்கிறது எல்லாமே சில சமயம் அது ஆகும். ஸோ அதனால சில சமயம் பேமெண்ட்டே எடுத்துக்காது இப்படி எல்லாம் வரும். அது இஷ்யூ ஃபேஸ் பண்றப்ப நம்ம பார்த்துக்கலாம். நீங்க எப்போ ஒரு ஜாபுக்கு போயிட்டு இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் கைட் பண்றோம். ஸோ அதனால பேமெண்ட் மெத்தட் இங்க இருக்கும். கேம்பெயின்ங்கிறது இதான் ஒன்றும் இல்லை. மீதி எல்லாமே இந்த ரிப்போர்ட்டிங் அந்த டேட்டாஸ் எல்லாமே இந்த சைட் இருக்கிறதெல்லாம் ஸ்லோவா ஒவ்வொன்றா நம்ம நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய இருக்கு, நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு கேம்பெயின்ல கிரியேட் பண்றது, ஆட் செட் கிரியேட் பண்றது, ஆட் கிரியேட் பண்றது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அதையும் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ரெண்டே சைமல்டேனியஸா அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இமீடியட்டா நீங்க ஆட் ரன் பண்ணலாம், ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு நீங்க சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணாலும் மறுபடியும் நீங்க பாத்துருங்க. ஆட்ஸ் மேனேஜர்ல போகணும். ஆட்ஸ் மேனேஜர்ல போனாலும் போர்ட்ஃபோலியோக்குள்ள போய் தான் உங்களுக்கு பண்ணணும். போர்ட்ஃபோலியோக்குள்ள போயிட்டு ஆட் அக்கௌண்ட்ல போயிட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்சஸ் கொடுக்கறதெல்லாம் தான் போர்ட்ஃபோலியோல நடக்கும். நீங்க இந்த இடத்துல வந்தீங்கன்னா இதோட ஆக்சஸ் எல்லாம் நான் யாருக்காச்சும் கொடுக்கணும். கிளைண்ட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது யாருக்காச்சும் ஒர்க் பண்ணணும்னா அந்த பீப்புளை நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ பீப்புள் எங்கே போய் ஆட் பண்ணுவேன்? யூசர்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட் பீப்புள் ஆட் பண்ணணும். இன்வைட் பீப்புள், அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்து இன்வைட் பண்ணி இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு அப்புறம் நான் இது எல்லாத்தையும் அசைன் பண்ணுவாங்க. பீப்புளுக்கும் பார்ட்னர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, பீப்புள்னா நம்மளோட கம்பெனிலேயே அவங்க ஒரு ஒர்க் பண்றவங்களா இருந்தா ஆக்சஸ் கொடுக்கறது பீப்புள். பார்ட்னர்ஸுங்கிறது ஏஜென்சிக்கு வேற வேற கம்பெனிக்கு நம்ம கொடுக்கறதுனா பார்ட்னர்ஸ். மோஸ்ட்லி எல்லாம் பீப்புள்ல கொடுத்துக்கோங்க. ஏஜென்சி கொடுத்தா பீப்புள்லேயே கொடுத்துக்கிறாங்க. சிஸ்டம் யூசர்ஸ்ங்கிறது அந்த ஏபிஐ அப்படிங்கிறதெல்லாம் வரும். அது இன்னைக்கு நம்ம பார்த்ததுல வந்து ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற வரைக்கும் வந்திருக்கோம். அடுத்தது கேம்பெயின் இதெல்லாமே பண்ணுவோம். கேம்பெயினுக்குள்ள வர்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தனியா நம்ம பார்த்துட்டு ஆட் இதுலயே காமிக்கிறோம். ஃபைனலா ஒரு ஆட் கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம இங்க படிச்சது எல்லாமே அதுல போய் பண்ற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் ஸ்கிரீனை காமிக்கிறக்காக நான் அப்பப்ப காமிச்சிடறேன் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. ஆடு உங்களுக்கு ஒன்று புதுசா நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அது வரைக்கும் கிரியேட் பண்ண ஆடு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறது. ஃபைனலா ஒரு ஆட் லைவாவே நான் கிரியேட் பண்ணி அது ரிசல்ட்ல எப்படி வருது. மெட்டா ஆடு மட்டும் நல்லா கத்துக்குவோம்.